கடைசியாக 2011 நாங்கள் பேப்பர்ஸ் நாங்கள் எம்சிக்யூட எலிபரேஷன் நாங்கள் பார்த்தோங்களா. அதே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் 2013 எம்சிக்யூ நாங்கள் பார்க்குறோம். 2013 நாங்கள் எம்சிக்யூ பற்றி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கதை முடிச்சிட்டோம்ல. அதே நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினா தந்திருக்குது. குரோமியத்தின் அதி உயர்ந்த ஒட்சியக்க நிலையும் தரை நிலையில் புற இலத்திர நிலை அமைப்பு முறை என்று தந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் குரோமியம் 24 என்று கதைக்கிற நேரம் இதால 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5 என்று தெரியும். இவ்வாறு 4s1 3d5 என்று வருவது தெரியும். இங்க கேட்டிருக்குது அது உயர்ந்த ஒட்சியக்க நிலையின் தரைநிலை இலத்திர நிலை அமைக்கும் முறை என்று சொல்லி. ஆகவே அவளுக்கு இங்க இந்த இலத்திர நிலை அமைப்பு கதைக்கிற நேரம் இது அவளுக்கு தெரியும் ஆகன் வரையிலைங்கிறதுல வருது. ஆகவே அவளுக்கு பாருங்க அந்த விடைகள் அவளுக்கு பார்க்கலாம் அது உயர்ந்த ஒட்சியக் நிலை என்று கதைக்கிற நேரம் ஒட்சியக் நிலையை பற்றி இங்கே கதைக்கிற நேரம் அவளுக்கு தெரியும் இங்கால +6 அது உயர்ந்த ஒட்சியக் நிலையாக +6 கதைக்கலாம்ல. முதல்ல இங்க S1 போகும் அல்லது அதில் 3d5 வரையில போகும். ஆகவே +6 அது உயர்ந்த ஒட்சியக் நிலையாக கதைக்கலாம். அதே போல இறுதி இலத்திர நிலை அமைப்பு இவ்வாறு ஆகனோட 4s1 3d5 வந்து கதைக்க முடியும். ஆகவே இவ்வாறு நீங்க கதைத்தீங்கன்னு சொன்னால் உங்களால இங்க விடை உங்களுக்கு யோசிக்கலாம் +6 ஐந்தாவது விடை உங்களுக்கு யோசிக்கலாம் இல்லையா. ஆகவே இந்த ஐந்தாவது விடை என்று சொல்றது இங்களை கொடுத்திருக்குது +6 என்று சொல்லியும் அங்கால ஆகனோட 3d5 4s1 என்று கதைச்சிருக்கு. ஆகவே நீங்க இவ்வாறு எழுதுறதும் அல்லது இதை நீங்க ஷார்ட்டாக இவ்வாறு எழுதுறதும் ஒன்று இல்லையா. இந்த அளவுல பாருங்க உங்களுக்கு இதுவரையில அதுக்கு முன்னாளவில் இந்த விழுமிய சடத்துவ வாயோட இல்லத்திர நிலை அமைப்பு இதுவரையில பிரிக்குது. ஆகவே இவ்வாறு பார்க்குற நேரம் உங்களால லேசாக +6 கண்டுபிடிக்க முடியும். இது முதலாவது விடைக்கான விளக்கம் நாங்க பார்க்கலாம். அங்கால நாங்க இரண்டாவது வினாவை நோக்கி நாங்க போவோம். போனால் இங்க கொடுத்திருக்குது இங்கால கொடுத்திருக்குது நைதரசன் நியான் சோடியம் அங்கால பாஸ்பரஸ் அங்கால ஆர்கன் அங்கால பொட்டாசியம் கொடுத்திருக்கு. என்ன அணுக்கள்ல முதலாம் அயனாக்கல் சக்தியின் அதிகரிக்கும் வரிசை என்று கேட்டிருக்கு. முதலாம் அயனாக்கல் சக்தியில அதிகரிக்கிற வரிசை என்று கேட்டிருக்குது. நாங்க இங்க சிம்பிளா சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது நைதரசன் சொல்றது அதாவது P3 என்ற அமைப்புல காணப்படுது. P3 என்ற அமைப்பில் இது காணப்படுது நைதரசன். நியான் P6 என்ற அமைப்புல காணப்படுது. சோடியம் S1 அதே போல பாஸ்பரஸும் P3 என்ற அமைப்புல காணப்படுது. ஆர்கன் P6 இங்கால பொட்டாசியம் இங்கால S1. ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த பொட்டாசியத்தை பொறுத்த வரையில இது 2 8 1 என்று தெரியும். இங்க ஆர்கனை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும் 2 8 8 என்று தெரியும். பாஸ்பரஸ் 15 என்று சொல்றது 2 8 5 என்று சொல்லுவார். சோடியம் 2 8 1 என்று சொல்லுவார். நியான் 2 8 என்று சொல்லுவார். நைதரசன் உங்களுக்கு தெரியும் 7 2 5 என்று சொல்லுவார். இது நாங்க சாதாரண ஒரு ஓலவெயில் முறையில நாங்க கதைக்கிறதா இருக்கு. நாங்க சாதாரணமாக ஓலவெயில் முறையில கதைக்கிறதாக இருந்தால் இவ்வாறு உங்களுக்கு கதைக்க முடியும். அல்லது நீங்க இந்த ஏலவெளியில் உள்ள இலத்திர நிலை அமைப்பு வைத்து கூட உங்களுக்கு கதைக்க முடியும். அதாவது நான் சொன்ன போல இது 2p3 என்று காணப்படுது. இங்கால 2p6 என்று காணப்படுது. இங்கால
3s1 என்று காணப்படுது. இங்கால 3p3 என்று காணப்படுது. இங்கால 3p6 என்று காணப்படுது. இங்கால 4s1 என்று காணப்படுது. ஆகவே இங்க கேட்டவினா முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கிற வரிசை என்று கேட்டிருக்கு. முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கிற வரிசை என்று கேட்டிருக்கு. ஆகவே இங்க முதலாவதாக மிக குறைந்ததை நாங்கள் வழங்க வேண்டும். ஆகவே மிக குறைந்ததாக நாங்கள் பொட்டாசியத்தை முதலாவதாக வழங்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் வந்து பொட்டாசியத்துக்கு பிறகு அடுத்ததாக குறைந்த நிச்சயமாக சோடியம். சோடியம் வரப்போவது தெரியும். ஆகவே பொட்டாசியம் சோடியம் என்று வரப்போகுது. காரணம் இவங்க S1 முதலாம் கூட்டம் என்று சொல்ற நேரம் உங்களுக்கு தெரியும் வந்து S1 தான் மிக குறைவு சொல்லும். உங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் எழுதினால் அதில் லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரசன், இங்கால ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் என்று எழுதலாம். அதே போல இங்கால சோடியம் என்று சொல்லக்கொள்ள அதை விட கீழே வரும். அதே போல பொட்டாசியம் என்று சொல்லக்கொள்ள சோடியத்தை விட கீழே. ஆகவே முதலாவது பொட்டாசியம், அதுக்கு பிறகு நாங்க சோடியம் வழங்கிருக்கோம். அதுக்கு பிறகு நாங்க பார்ப்போம் நாங்க முதலாவது பொட்டாசியத்தை நாங்க ஒதுக்கினோம், அதுக்கு பிறகு சோடியத்தை ஒதுக்கினோம். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தால் உங்களுக்கு இங்க விளங்குது அடுத்த கட்டமாக எங்களுக்கு போறதுக்கு இங்க பாஸ்பரஸ் இருக்குது, இங்கால நைட்ரசன் இருக்கு. நிஜமாவே பாஸ்பரஸ் நைட்ரசன் கொஞ்சம் உயர்ந்த மட்டங்கள் தான். இருந்தாலும் நைட்ரசன் ஒரு சக்தி மட்டம் குறையுது, பாஸ்பரஸ் ஒரு சக்தி மட்டம் உயருது. ஆகவே அடுத்ததாக இங்கு பாஸ்பரஸ் வர வேணும். அது முடிய நாங்க நைட்ரசன் நாங்க கொடுப்போம், நைட்ரசன் வரும். அதுக்கு பிறகு நாங்க ஆகன வழங்குவோம். அதுக்கு பிறகு தான் நாங்க நியானுக்கு நாங்க போவோம். இவ்வாறான ஒரு அமைப்பு உங்களுக்கு வழங்க முடியும். இவ்வாறு நீங்க வழங்கினீங்கன்னு சொன்னால் இதுக்கான உங்களுக்கு விட வந்து இங்கேயும் வந்து 5வது ஆன்சர்ல உங்களுக்கு விட இருக்கிறத பார்க்கலாம், 5வது விடையாக இருக்கிறத பார்க்கலாம். எனவே இவ்வாறு இந்த முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவுகள் நீங்க இவ்வாறு ஒரு 2ஆம் ஆவர்த்தனம் 3ஆம் ஆவர்த்தனம் இவ்வாறு இந்த வலைநெறி மாறல் வருவது நீங்க கிடைக்க தெரிய வேண்டும். அதுல இந்த சடுதியான அதிகரிப்புகள் எங்க நிகழ்வது, இந்த P3 என்ற நிலை, S2 என்ற நிலை, P6 என்ற நிலை, இவ்வாறு அதிகரிப்புகள் நிகழுது. மீண்டும் முதலாம் கூட்டத்துக்கு வரும் பொழுது சடுதியாக குறைவடையுது, மீண்டும் 8ஆம் கூட்டத்துக்கு போகும்போது அதிகரிக்குது. இவ்வாறான மாற்றங்கள் நீங்க கட்டாயம் கருத்து. அடுத்ததாக நாங்க 3வது வினாவை நாங்க வருவோம். இந்த 3வது வினாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு IUPAC பேரிடு ஆர்கனைட்ல இங்க ஒரு எசுத்திற்கான பேரிடு வழங்கப்பட்டிருக்குது. CH3 CH2 O C double bond O CH double bond C Br CH2 COH என்று வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே இங்க நாங்க ஒரு IUPAC கட்டமைப்பு தந்து போட்டு பெயரீடு கேட்கிற நேரம் அது நிபந்தனைகளை நாங்க பார்ப்போம். முதலாவது நாங்க இந்த தொழிற்பாட்டு கூட்டங்களை நாங்கள் காணுவோம், தொழிற்பாட்டு கூட்டங்களை நாம் காணுவோம். ஆகவே தொழிற்பாடு கூடிய கூட்டத்தை நாங்க தெரிவு செய்வோம். இந்த ஓவேட்டு தொழிற்பாடு கூடிய கூட்டம், இதிலிருந்து இயன்றவரை நீண்ட காவல் சங்கிலி, இவருக்கு குறைந்த இலக்கம் வரக்கூடியதாக இயன்றவரை நீண்ட காவல் சங்கிலி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும் வந்து இந்த எசுத்தர்கள் IUPAC தேர்வில் ஒரே ஒரு வித்தியாசம், வளமைக்கு மாறானது. இந்த ஓவேட்டுக்கு பிறகு, இந்த ஓவுக்கு பிறகு வரக்கூடிய தொகுதி ஆரம்பத்தில் பெயரிடப்படவில்லை. முதல் எழுத்து கருத்தில் கொள்ளப்படாமல் ஆரம்பத்திலேயே பெயரிடப்படவில்லை. ஆகவே இங்க ஒரு கிளை கூட்டமாக BR இருக்குது, இது புரோமோ என்று மாறும், இது நிச்சயமாக கிளை கூட்டமாக மாறும். கிளை கூட்டத்தில் இங்க ஒரு கவனம், இங்க ஒரு விட இவர் தொழிற்பாடு குறைவு என்பதால இவர் ஒரு கிளை கூட்டமாக மாறும்.
கிளை கூட்டம் வந்து சங்கிலியில காணப்பட்டால் இதுல பேர் ஒக்சோ. சங்கிலியில் அது வரவில்லை என்றால் கிளையாக, சங்கிலியில வராமல் நம்ப பண்ணப்படாமல் கிளையாக வந்து அதுல பேர் ஃபோமாய். ஆகவே இங்க இது ஒக்சோ என்று கட்டாயம் அழைக்கப்பட வேண்டும். நாங்க நம்ப பண்ணி இருக்கிறோம், நம்ப பண்ண முடியாமல் இருந்தால்தான் அது ஃபோமாயில் என்று சொல்லி அழைக்கப்படும். ஆகவே நாங்க வளமையாக நாங்க என்ன செய்வோம் என்றால் கார்பன் எண்ணிக்கையை நாங்க வேறு பிரிப்போம். இங்க பென்ட் என்று நாங்க கார்பன் எண்ணிக்கை, அதே போல இரட்டை மும்மை பிணைப்பு 2ஈன் இருக்குது. அதே போல தொல்பாடக்கூடிய கூட்டம் 1O8 இருக்குது. இது கடைசியாக இணைக்க வேண்டிய தொகுதி. ஏனைய தொகுதிகள் அகர வரிசையில் எழுதப்பட வேண்டும். ஆனால் இங்கு நாங்க அகர வரிசை பார்க்கறல்ல, இது ஒரு எத்தாயில் கூட்டம் இருக்குது. ஆகவே முதலாவது நாங்க எத்தாயில் என்று போட்டு ஒரு இடைவெளி, ஒரு சிறு இடைவெளி விட்டு போட்டுட்டு ஏனைய கூட்டங்கள் வளமை போல நாங்க பெயரிட வேண்டும். ஆகவே 3ல புரோமோ இருக்குது, 3ல ஒரு புரோமோ இருக்குது. அதே போல 5ல ஒக்சோ இருக்குது, 5ல ஒக்சோ இருக்குது. அதே போல இந்த 3 தொகுதியும் ஒன்றாக இணைக்கிற நேரம் இது 2 முறையில் எழுதலாம். 2 பென்டீனோவேட் அல்லது இதே IUPAC பெயர் இவ்வாறு எழுதப்படலாம். 3 புரோமோ 5 ஒக்சோ. அங்கால இந்த கார்பன் எண்ணிக்கையை முன்னுக்கு எழுதுங்க, பென் பெண்டு போட்டு 2ஈனோஏட். இந்த 2 முறைகளும் தற்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைகளாக இருக்கும் இந்த IUPAC. ஆகவே நாங்கள் இவ்வாறு நாங்கள் வந்தால் உங்களால் ஒரு எசுத்தர பேர் என்பதால உங்களால் இந்த இரண்டாவது விடையை நீங்க பார்த்தீங்கன்னா எத்தாயில் என்று போட்டு ஒரு டேஷ் வந்திருக்கிறான். ஆனா அந்த பெயர் வந்து இந்த இரண்டாவது முறையில பெயரிடப்பட்டு, இரண்டாவது முறையில பெயரிடப்பட்டு. நான்காவது விடையை நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது முறையில பெயரிடப்பட்டிருக்குது. ஆனா அங்கு இடைவெளி தான் விட்டிருக்கிறான், டேஷ் போடல, இடைவெளி விட்டிருக்கிறான். ஆக இந்த 2 முறைகள்லையும் பெயரிட்டிருக்கிறான். ஆனா அதுல ஒரு முறையில் ஒரு குறைபாடு, இந்த டேஷ் போட்டது குறைபாடு. ஆகவே இங்கு பொருத்தமான விடையாக உங்களால, அதாவது இங்க பொருத்தமான விடையாக இந்த 4வது விடை உங்களுக்கு தெரிவு செய்ய முடியும். 4வது விடை இந்த விடைக்கு கீழே இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 4வது விடை பொருத்தமானதாக. நிஜமாகவே இந்த 2 விடைகளும் பொருத்தம். இங்க அவன் விட்ட பிள்ளை இந்த இடத்துல டேஷ் போட்டது தவறானது. அதனாலதான் அது 4வது ஆப்ஷனை நோக்கி போவது. இல்லைன்னா அந்த 2 விடையும் பொருத்தமானதாக. ஆகவே நாங்க 4வது வினாவை நோக்கி நாங்க வருவோம். இதுவும் ஒரு ஆர்கானிக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு சேர்வை தான். சீக்கமா எச்கமா ஓ ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட சேர்வை எக்ஸ் ஆனது. ஒரு எக்ஸ் என்ற ஒரு சேர்வை CHO கொண்டிருக்கிறான். எக்ஸ் என்ற ஒரு சேர்வை மிகையான அசெட்ரைல் குளோரைடுடன் பரிகரிக்கப்பட்ட போது எக்ஸின் சார்மூல குற்றத்தின் 126 அலகுகள் கூடுதலாக உள்ள ஒரு சேர்வை பெறப்பட்டது. எக்ஸில் உள்ள ஹைட்ரோக்சைல் கூட்டங்கள் எண்ணிக்கை. அப்ப இந்த எக்ஸ் என்ற சேர்வை ஒரு OH தொகுதியை கொண்டிருக்கிறதோட இது அசெட்ரைல் குளோரைடோட இவ்வாறு தாக்கினால் இருக்கக்கூடிய தாக்கம் இங்க ஒரு நிச்சயமா ஒரு எசுப்பர் விளைவாக்கப்பட வேண்டும். இந்த H-ம் இந்த CL-ம் போக வேண்டும். இங்க ஒரு எசுத்தர் விளைவாகும். அப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த விளைவு சேர்வையில ஒரு ஐதரசன் குறைவு ஏற்பட்டு இந்த அதிகரிப்பு வந்து நீங்க. ஆகவே இங்க நாங்க எவ்வளவு அதிகரிப்பு நாம பார்த்தால் 12 2 24 அங்கால 40 43 அதிகரிப்பு. 1 குறை இருக்கிறீங்கள 43 கூடுது. ஆகவே ஓவராலாக
42 திணிவுள்ள 42 அலகுகளாக திணிவு அதிகரிக்குது. 42 திணிவு அலகுகள் அதிகரிக்குது என்றால் ஒரு தொகுதி இவ்வாறு இணைந்தால், ஒரு OH இணைந்தால் 42 திணிவுகள் அதிகரிக்கும் என்றால் இங்கு சொல்லி இருக்குது 126 அலகுகள் அதிகரிச்சிருக்கிறது சொல்லி. ஆகவே நிச்சயமா இந்த சேர்வைக்குள்ள 3 OH தொகுதி இருந்திருக்க வேணும். ஆகவே இங்க கேட்ட கேள்வி எக்ஸில் உள்ள ஹைட்ராக்சைல் கூட்டங்கள் எண்ணிக்கை. ஆகவே நிச்சயமா 3. ஆகவே 3 என்று சொன்னால் இங்கு 3வது விடை எங்களுக்கு வழங்க முடியும். 3வது விடைக்கு நாங்க போக முடியும். ஆகவே நாங்க அடுத்ததாக 5வது வினாவை வருவோம். 5வது வினாவை நோக்கி நாங்க வருவோம். சக்தி சொட்டின் ஆகவே உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வினா இந்த சக்தி சொட்டோட சம்பந்தப்படுத்தி ஒரு வினா அல்லது 2 MCQ வினாக்கள் பொதுவாக வந்து கொண்டிருக்குது. ஆகவே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு உங்களுக்கு தெரியும். சக்தி சொட்டன்களின் சமன் 3 ml வந்து 1 இருக்கத்தக்க அணு ஒழுக்குகளுடைய எண்ணிக்கை அணு ஒழுக்குகளுடைய எண்ணிக்கை. ஆகவே உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் அழைக்கிறது பிரதான சக்தி சொட்டேன். எல் வந்து அஸ்மித்தல் அதாவது இசையில் சக்தி சொட்டேன். அங்கால எம்எல் காந்த சக்தி சொட்டேன், எம்எஸ் கரண்டல் சக்தி சொட்டேன் என்று சொல்லி. ஆகவே இங்க எண் வந்து உங்களுக்கு தெரியும் எண் வந்து ஒரு பிரதான சக்தி மட்டத்தில் எண்ணிக்கையை குறிக்குது. கருவில் இருந்து அது காணப்படக்கூடிய சக்தி நிலை அல்லது தூரத்தை எங்களுக்கு டிஃபைன் பண்ண முடியும். எல் என்று சொல்றது அது உண்மையிலே வந்து உபசக்தி மட்டத்தை நாங்கள் அங்கே டிஃபைன் பண்ணுறோம். உபசக்தி மட்டம் என்று சொல்லி அழைக்கும் போது அங்கு பிரதானமாக ஒபிட்டலோட வடிவம் இங்கு டிஃபைன் பண்ணப்படும். ஒபிட்டல் வடிவம் எஸ் ஒபிட்டலா அது போல வடிவம், பி ஒபிட்டலா டம்பல் வடிவம். அதே போல எம்எல் என்று சொல்றது அதாவது எத்தனை ஒபிட்டல்கள் அங்க காணப்படுது, ஒழுக்குகள் அங்கு எத்தனை காணப்படுது. எஸ் என்றால் ஒரு ஒழுக்கு, பி என்றால் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட், டி என்றால் 5 ஒழுக்குகள் ஒபிட்டல்கள் அங்க காணப்படுதுன்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணுது. இங்கு ஒரு ஒபிட்டல்ல காணப்படக்கூடிய உயர்ந்தபட்ச எண்ணிக்கை 2. ஒன்று வளர்சுழியாக சொல்லலும், அடுத்து இடச்சுழியாக சொல்லலும், +½ -½ சொல்லி நாங்கள் அழைப்போம். ஆகவே இதை ஏற்கனவே அதிகமான தடவை கதைச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இவ்வாறு பார்த்தால் இங்க உண்டென்ற நேரம் எல்லுக்கு உங்களுக்கு தெரியும் 0, ml 0, இது +½ -½ என்று டிஃபைன் பண்ணப்படும். அதே போல இங்கு உயர்ந்தபட்ச எண்ணிக்கை 2 இலத்திரம் காணப்படலாம். ஒரு ஒபிட்டல் இது எஸ் ஒபிட்டல், இது எஸ் ஒபிட்டல் இருக்குது, இது ஒரு எஸ் ஒபிட்டல் தான் இருக்குது. அதே போல எண் வந்து 2 என்று சொல்ற நேரம் இது 0 காணப்பட முடியும். 0 என்றா எஸ் ஒபிட்டலை குறிக்குது, 1 என்றா பி ஒபிட்டலை குறிக்குது. பி ஒபிட்டல்ல 3 இருக்குது, -1 0 +1 என்று px py pz என்று சொல்லி 3 இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறு ஒரு ஒபிட்டலுக்குள்ள 2 இலத்திரங்களை காணப்பட முடியும் என்று சொல்லி தெரியும். அதே போல நாங்க எண் வந்து 3 என்று கதைக்கிற நேரம் எல் வந்து 0 1 2 1 என்றால் எஸ் குறிக்குது, சாரி 0 என்றால் எஸ் குறிக்குது, 1 என்றால் பி குறிக்குது, 2 என்றால் டி குறிக்குது. இங்கு எஸ்ல ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, இங்க பியில 3 பேர் இருக்கிறாங்க. -1 0 +1 சொல்லி 2ல 5 பேர் இருக்கிறாங்க. -2 -1 0 +1 +2 என்று சொல்லி 5 பேர் இருக்கிறாங்க. ஆகவே இவ்வாறு கதைக்கிற நேரம் இந்த வினாவில் உள்ள அவதானிக்க பிள்ளைகள் எண் வந்து 3 இருக்கும் அப்படின்னா இம்மெயில் வந்து -1 இருக்க, இம்மெயில் வந்து -1 இருக்க வேண்டும். அணு ஒழுக்குகளோட எண்ணிக்கை இவ்வாறு காணப்படக்கூடிய அணு ஒழுக்குகளோட எண்ணிக்கை அதாவது ஒபிட்டல்களோட எண்ணிக்கை என்று கதைக்கிறாங்க. ஆகவே இவ்வாறு வார நேரம் இந்த -1 2 இடங்களிலே வர முடியும், இங்கேயும் வர முடியும், இங்கேயும் வர முடியும். ஆகவே 2 ஒழுக்குகள் இங்கு காணப்படுது. ஆகவே இங்கு 2 என்று சொன்னது பொருத்தமான விடையாக எனக்கு வழங்க முடியும். 6வது கொஸ்டின் நாங்கள் வருவோம். இந்த 6வது வினாவுக்கு நாங்கள் வந்தா அப்படின்னு 6வதுல XeO2 F2 என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. XeO2 F2 இன் இலத்திர சோடி கேத்திரகணிதமும்
மூலக்கூற்று வடிவமும் முறை என்று சொல்லி. ஆகவே நாங்கள் 2 வகையான வடிவத்தை நாங்கள் கேட்டிருக்கிறாங்க. இலத்திரண்ட வடிவம், அதாவது ஒபிட்டல்ல வடிவமும் கேட்டிருக்கிறாங்க, சாதாரண கேத்திரணித வடிவமும் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸி சொல்றது ஒரு 8ஆம் கூட்ட மூலம் 18ஆம் கூட்ட மூலம். ஆகவே நாங்கள் இவ்வாறு நாங்கள் எழுதலாம். ஆகவே 1 2 3 4 5 6 இவ்வாறு ஒரு தனிச்சோடி காணப்படுது என்று தெரியும். ஆகவே இதை நாங்கள் பார்த்தால் சாதாரண கேத்திரகணித வடிவம் நாங்கள் சீசோ வடிவம் என்று சொல்றோம். சீசோ வடிவம் என்று அழைக்கிறோம் நாங்கள் சாதாரண கேத்திரகணித வடிவம். அதே போல ஒபிட்டல் வடிவம் இந்த முக்கோண இருக்கூம்பக வடிவம், முக்கோண இருக்கூம்பக வடிவம் என்று நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே உங்களுக்கு இந்த சாதாரண மூலக்கூற்று வடிவங்கள், ஒபிட்டல் வடிவங்கள் சம்பந்தமாக நாங்கள் 2 விடயங்கள் நாங்கள் கலைச்சிக்கிறோம். சாதாரண கேத்திரகணித வடிவம் சீசோ என்ற வடிவத்திற்கு வருது. அதே போல ஒபிட்டல் இலத்திரண்ட வடிவம். இங்க ஒபிட்டல்களை மட்டும் பாருங்க முக்கோண இருக்கூம்பகமாக காணப்படுது. ஆகவே நாங்க இங்க இலத்திரன்ஸோடி வடிவம் முக்கோண இருக்கூம்பகம். அதே போல கேத்திரகணித வடிவம் சீசோ வடிவம். ஆகவே இங்கு முதலாவது விட பொருத்தமாக முதலாவது ஆசை வழங்க முடியும். அதே போல நாங்க 7வது வினாவை நோக்கி நாங்கள் நகர்வோம். நீங்க மிச்சம் கவனமா இருக்க வேணும். ஒரு முதல் 10 வினாவுக்குள்ள ஒரு உங்களுடைய அதாவது ஒரு நேரத்தை வீணடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் அவன் போட பார்ப்பான். பொதுவாக ஒரு கால்குலேஷன் போட பார்ப்பான். இந்த கால்குலேஷன் அவங்களே செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனா அதிகமான நேரங்கள் தேவைப்படும். இதால அவங்களால சில சமயங்கள்ல பின்னால் உள்ள சில 3-4 வினாக்களை உங்களால பார்வையிடக்கூட முடியாம போகும். ஆகவே மிச்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும். சில கால்குலேஷன் வினாக்கள் ஒரு நேரங்கள்ல அதிகமாக வீணடிக்கும். அது போன்ற ஒரு வினா தான் இந்த 7வது வினா. ஆனா ஒரு செய்யக்கூடிய ஒரு இலகுவான வினா இருந்தாலும் ஒரு நேரங்கள் கவனம். நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த வினாவை செய்ய முயற்சி பண்ண இவ்வாறான வினாக்கள் வரும்படுத்து. அவ்வாறு முடியாவிட்டால் நீங்க அடுத்த வினாவுக்கு நீங்க போயிட்டு கொண்டே இருக்கீங்க. உங்களுக்கு பின்னால உங்களுக்கு நேரங்கள் எஞ்சிருந்தால் மீண்டும் அந்த வினாவை செய்யும். அதற்காக இருக்கிற எல்லா கால்குலேஷன் வினாவையும் நீங்க விட்டுட்டு போறது இல்லை. அதே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சில சமயங்கள்ல மிக மிக இலகுவான வினாக்கள் கூட வரும். ஆகவே நாங்க பார்ப்போம். இந்த 7வது வினால Fe2O3 இனதும் FeO வினதும் ஒரு கலவை திணிவி கேட்க 72% Fe கொண்டிருப்பதாக காணப்படும். Fe2O3 அதே போல FeO கொண்ட கலவையா இந்த கலவை திணிவுக்கேற்ப 72% Fe கொண்டிருக்கலாம். 72% Fe காணப்படுதா? அவனுடைய கேள்வி என்ன சொன்னால், கலவையில் 1 கிராமில் உள்ள Fe2O3 திணிவு என்று கேட்க. 1 கிராமில் உள்ள Fe2O3 திணிவு என்று அவன் கேட்க. ஆகவே இங்க நீங்க தெரிய வேண்டிய விஷயம் இந்த கலவையில 1 கிராம்ல எவ்வளவு Fe2O3 இருக்கிறது தான் கேட்கிறோம். நாங்க அதுக்கான 2 சமன்பாட்டுக்கான தகவல் இங்க தந்திருக்கிறான். 2 சமன்பாட்டுக்கான தகவல் அவங்களுக்கு இங்க தந்திருக்கிறாங்க. நாங்க பார்ப்போம். இதை நாங்க எக்ஸ் எடுத்தால் பிள்ளைகள் இது 2 சாய எக்ஸ் என்று இருக்கலாம். அல்லது எக்ஸாக y சமன் 1 என்ற உங்களுக்கு எழுத முடியும். எக்ஸாக y சமன் 1 என்ற கூட எழுத முடியும் என்றால் அது முதலாவது விஷயம். அங்கால இது y என்று போட்டால் கூட பிரச்சனை இல்லை. அல்லது இவ்வாறு 1 சாய எக்ஸ் என்று எழுத முடியும். நாங்கள் திணிவ மையமாக வச்சு நாங்கள் இது பண்ணுறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இந்த எஃபியோட திணிவு சதவீதம் நாங்கள் பார்க்குறது. இதில் உள்ள எஃபி உங்களுக்கு தெரியும் இந்த Fe2O3 இங்கே உங்களுக்கு தெரியும் Fe2O3ல எஃபி 56 O16 தந்தது. ஆக 56 2 112 இங்கே 16 3 48 ஆக இங்கே 160. இந்த 160ல்
Fe எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வந்து 112 இருக்குது. இங்க அப்ப நாங்க எக்ஸுக்கு எவ்வளவு இருக்குது FeO-ல உங்களுக்கு தெரியும் வந்து Fe 56, O வந்து 16, ஆகவே 72. ஆகவே இங்க 72ல Fe எவ்வளவு காணப்படுது? 56 காணப்படுது. ஆகவே நீங்க இத வந்து x-ல எவ்வளவு காணப்படுது? இந்த ரெண்டையும் கூட்டினால் வருவது உங்களுக்கு தெரியும் வந்து 0.72 கிராம் என்று சொல்லி வரும். 71% நூற்றுக்கு. ஆக ஒன்றுக்கு எவ்வளவு? 0.72 வரும். ஆகவே இவ்வாறு ஒரு இலகுவான ஒரு கணிப்பு. இதை நீங்க xy எடுத்தால் முதலாவது சமன்பாடு x y சமன் 1, இங்க y என்று போடுவீங்க. இதோ நீங்க ஒரே விடதான் நீங்க எடுக்க முடியுங்க. இவ்வாறு இதை நீங்க சுருக்க வேணும். இதை சுருக்கிற நேரம் வந்து கவனம். இதைத்தான் நீங்க முதல்ல சுருக்க. இதே சுருக்கி நீங்க எக்ஸுக்கான விடையை நீங்க எடுத்து பாருங்க. உங்களால இங்கு எக்ஸுக்கான விடை வந்து 0.74 என்ற விடையை நோக்கி. ஆகவே இது ஒரு நிஜமாகவே ஒரு இலகுவான ஒரு கல்குலேஷன். ஆனா அதிக நேரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு கல்குலேஷன். ஆகவே இவ்வாறான வினாக்கள் மிச்சம் நிதானமாக மிச்சம் கவனமாக செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் 8வது வினாவை நோக்கி நாங்கள் வருவோம். 8வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் நிலைத்த கனவளவுள்ள ஒரு கொள்கலத்தில் F2 வாயு, செனன் வாயு ஆகியவற்றின் மாதிரிகள் கலக்கப்பட்டுள்ளன. தாக்கம் புரிவதற்கு முன்னர் F2, செனன். ஆகவே இங்க F2 வாயுவும் செனன் வாயுவும் கலக்கப்பட்டது. கலக்கப்பட்டு தாக்கம் புரிவதற்கு முன்னர் அவங்க சொல்றாங்க பகுதி அமுக்கங்கள் F2 வந்து 8 தர 15 என்று தாராங்க கிலோ பெஸ்கல்ல. செனன் வந்து தாராங்க 1.7 தர 10/5 கிலோ பெஸ்கல் என்று தாராங்க. அங்கால ஒரு திண்மச் சேர்வையை உருவாக்கலாம். ஒரு திண்மச் சேர்வை XEF நாங்கள் எனக்கு அது தெரியாது. நாங்கள் என்னென்று எடுப்போம் ஒரு திண்மச் சேர்வை உருவாக்குது. அதோட தந்திருக்கிறாங்க எஞ்சிருக்கும் F2 வாயுட பகுதி அமுக்கம் F2 வாயு இது ஆரம்பம். அப்ப எஞ்சியது தந்திருக்கிறாங்க F2 வாயுட பகுதி அமுக்கம் 4.6 தர 10/5 கிலோ பெஸ்கல். அங்கால இது முடிவடைந்திருக்க வேணும். ஆகவே மேற்குறித்த செய்முறையின் போது தொகுதி ஒரு மாறா வெப்பநிலையில் பேணப்படுது. உருவாகிய திண்மச் சேர்வையில சூத்திரம். ஆகவே இந்த மாறா வெப்பநிலையில இது பேணப்படுது என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இங்க தாக்கம் அடைந்ததை நாங்கள் பார்த்தால், தாக்கம் அடைந்த பகுதியை நாங்கள் பார்த்தால் இங்கு 3.4 தர 10/5 கிலோ பெஸ்கல், 1.7 தர 10/5 கிலோ பெஸ்கல் என்று தாக்கம் அடைந்திருக்கு. ஆகவே இந்த பகுதி அமுக்க விகிதத்தை நீங்கள் பார்த்தால் 1:2 என்று வருது. ஆகவே இது உங்களுக்கு மூல் விகிதமாக உங்களுக்கு அப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு மூல் விகிதமாக அப்ளை பண்ண முடியும். அதாவது நேர்வித சமன் என்னென்று இவ்வாறு உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணினால் இது நாங்கள் 2 என்று வரும், இது 1 என்று சொல்லி வரும். ஆகவே நீங்கள் இதை 4F வர வேண்டும். ஆகவே எண் வந்து 4ஆக இருக்க வேண்டும். ஒரு இலகுவாக உங்களுக்கு கணிக்க எடுக்கக்கூடிய ஒரு வினா இல்லையா? கட்டாயம் வந்து வந்து 4 என்று வர வேண்டும். ஆகவே இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது விடையை நோக்கி உங்களுக்கு நகர முடியும். ஆகவே நாங்கள் அடுத்ததாக 9வது வினாவை நோக்கி நாங்கள் வருவோம். இந்த 9வது வினாவில் ஒரு அசேதன திண்மம் X ஆனது ஐதான HCl உடன் பரிகரிக்கும் போது ஒரு நிறமற்ற கரைசல் அசெட்ரேட்டிவ் கரைசலுடன் ஈரமாக்கப்பட்ட வடிகாலை கருப்பாக மாற்றி ஒரு வாயுவும் உண்டாகும். நிறமற்ற கரைசல்
சுவாலை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அப்பீல் பச்சை நிறச்சுவாலை அவதானிக்கப்பட்டது. திண்மம் எக்ஸ் ஆனது. அப்போ உங்களுக்கு இங்க ரெண்டு விடயங்கள், இங்க கெட்ரைன் சம்பந்தமாக சொல்லியிருக்குது, எண்ணெயன் சம்பந்தமாக சொல்லியிருக்குது. ஆகவே ஐதான் HCl பரிகரிக்கும் போது ஒரு நிறமற்ற கரைசலும் அசெட்டேட் கரைசல ஈரமாக்கப்பட்ட வடிதால கருப்பாக மாற்றப்படுது. அப்ப இங்க அசெட்டேட் கரைசல கருப்பாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு வாயு யாரு? H2S வாயு. ஆகவே இங்க H2S வாயு உருவாகிறதா இருந்தால் ஒரு உலோக சல்ஃபைட்டாக இருக்க வேண்டும். ஆகவே இங்க இரண்டாவது விட பொருத்தம் இல்லை, மூன்றாவது விட பொருத்தம் இல்லை, அஞ்சாவது விட பொருத்தம் இல்லை, முதலாவது அல்லது நாலாவது உலோக சல்ஃபைட்டு ஒன்று பேரியம் சல்ஃபைட் அல்லது நிக்கல் சல்ஃபைட்டா இருக்கு. அதே நேரம் அங்கால சொல்ல இருக்குது நிறமற்ற கரைசல் சுவாலை சோதனைக்கு உட்படுத்திய போது அப்பீல் பச்சை. ஆகவே இங்க நிக்கலுக்கு சுவாலை சோதனை நாங்கள் பொதுவாக பார்க்கறது இல்லை, பேரியம் நிச்சயமாக அப்பீல் பச்சையாக. ஆகவே தெளிவான விடையாக DAS என்று எங்களுக்கு வழங்க முடியும். 9வது வினாவுக்கு DAS எங்களுக்கு வழங்க முடியும். அடுத்ததாக நாங்கள் 10வது வினாவை நோக்கி நாங்கள் நகர்வோம். உஃபக்ளோரஸ் அமிலம் HOCl வந்து இவ்வாறு உஃபக்ளோரஸ் அமிலம் அல்லது ஹைப்போக்ளோரஸ் அமிலம் அல்லது +1 குளோரின் இவ்வாறு +1 காணப்படும் பொழுதுதான் இவ்வாறான பெயர் நாங்கள் வழங்குகிறோம் என்று உங்களுக்கு இந்த IUPAC பெயரில் பொதுவாக உங்களுக்கு தெரியும். ஆகவே உஃபக்ளோரஸ் அமிலம் HOCl பற்றிய பின்வரப்பட்டது எது பொய்யானதுன்னு கேட்கலாம். HOCl ஆனது ஒரு மென் அமிலம். நிச்சயமாக இந்த HOCl ஒரு மென் அமிலம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. HOCl குளோரின் ஒட்சியட் நிலை -1. ஆகவே இங்க பொய்யானதை கேட்கிறாங்க. HOCl குளோரின் ஒட்சியட் நிலை நிச்சயமாக +1 இருக்க வேண்டும். இங்கு கதைக்கிறாங்க குளோரின் ஒட்சியட் நிலை -1 என்று சொல்லி. ஆகவே தெளிவாகவே இரண்டாவது ஆன்சர் இப்ப கேட்டது பொய்யானது, இரண்டாவது ஆன்சர் தவறானது. அங்கால மூணாவது பார்ப்போம். HOCl நீர் கரைசலுடன் KI சேர்க்கப்படும் போது I2 உண்டாகுதான். HOCl நீர் கரைசலுக்கு நீங்க KI நீங்க சேர்க்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் வந்து இடப்பெயர்ச்சி நிகழும் போது என்ன செய்யும்? இங்க I2 இடம்பெயர்க்கப்படும். ஆகவே I2 உண்டாகுது, அதுவும் பொருத்தமான விட. 4வது விடைக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் கார கரைசலை வெப்பமாக்கும் போது HOCl இருவழி விகாரம் அடையுது. ஆகவே பொதுவாக ஒரு OH- விட இந்த HOCl இருவிகாரம் அடைகிறன்னு சொல்லி இந்த கருத்தும் உண்மையான கருத்து. HOCl ஆனது காரங்களுடன் தாக்கம் புரிந்து குளோரைட்டுகள் எனப்படும் உப்புக்களை உண்டாகும். HOCl ஆனது காரங்களோட தாக்கம் புரிந்து குளோரைட்டுகள் எனப்படும் உப்புக்களை உண்டாக்குது. ஆகவே நாங்கள் இந்த விடையில நாங்கள் தவறான விடை என்று சொல்லி நாங்கள் இரண்டாவது விடையை நாங்கள் பார்த்ததால நிச்சயமாக இனிய கருத்துக்கள் கட்டாயம் சரியாக இருக்கிறீங்கள. ஆகவே 5வது கருத்து நீங்கள் சரியான ஒரு கருத்து. அங்கே நாங்கள் 11வது வினாவை நோக்கி நாங்கள் 11வது வினாவை நோக்கி நாங்கள் வந்தால் 11வது வினாவில் 0.0 NaOH கரைசலா 0.0 NaOH கரைசல் NaOH கரைசல் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு 500 சென்டிமீட்டர் கண்ணு அங்கால பதினோராவது வினா தந்திருக்கிறாங்க. 11வது வினா இல்லை அவங்களுக்கு இந்த வினாவை பார்க்கும்போது விளங்குவது ஒரு தாங்கட் கரைசலோட சம்பந்தப்பட்ட ஒரு வினா. இந்த இண்டசன் சமன்பாடோட சம்பந்தப்பட்ட கடந்த வருஷங்களில் தொடர்ச்சியாக இந்த தாங்கட் கரைசல் இந்த இண்டசன் சமன்பாடு அதிகமாக வந்தது உங்களுக்கு தெரியுங்களே. ஆகவே நாங்கள் பார்ப்போம். இந்த NaOH தந்திருக்கிறாங்க.
NaOH இங்கே கொடுத்துருக்கு. ஒரு மின் அமிலமும் ஒரு வன்காரத்தை இணைத்து ஒரு தாங்கல் கரைசலை உருவாக்க முடியும். மின் அமிலமும் வன்காரம் இணைந்து உங்களுக்கு ஒரு தாங்கல் கரைசல் உருவாக்க முடியும் என்று தெரியுங்களே. ஆகவே இங்கு மின் அமிலம் உங்களுக்கு தந்திருக்குது 0.11 m என்று சொல்லியும் அதற்கான அளவு 50 சென்டிமீட்டர் கனம். இங்கே 0.01 m என்று சொல்லியும் 50 சென்டிமீட்டர் கனம் என்று தந்திருக்கு. ஆகவே இங்கே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஆரம்பம் உங்களுக்கு தெரியும் இந்த ஆரம்ப மூலி சிறிது தரணி கன அளவு கலைக்கும் போது சிறிது தர கன அளவு கலைக்கும் போது இந்த NaOH நிறைவடைகிறவங்களுக்கு யோசிக்க முடியும். NaOH நிறைவடைகிற சொல்லி உங்களால் யோசிக்க முடியும். ஆகவே நாம் இங்கு இப்போ நாங்கள் எழுதலாம் A மைனஸ் Na பிளஸ் என்று சொல்லியும் அதே போல H2O வருது தெரியும். ஆகவே இது ஒரு உப்பு, அதே போல எம்ஜிஎம் மின் அமிலம். ஆகவே இது ஒரு தாங்கல் கரைசலாக தொழில்படவே. சரி, ரைட். ஆகவே நான் இங்கே பார்ப்போம் இது நாங்கள் எடுத்தால் இந்த மூல எண்ணிக்கை நாங்கள் கருதும் போது சைபர், அதாவது 5.5 தர 10 நாங்கள் எடுத்தால் சய 3 எழுத முடியுங்களே. இங்கு 0.5 தர 10 சய 3 எழுத முடியும். ஆகவே உங்களுக்கு தெரியும் மூல என்று சொல்வது சரி தரக்கான அளவு 0.1 தர 50 தர 10 சயம் 3 என்று சொல்லி வரும். ஆகவே நாங்கள் இதை எழுதினால் 5.5 தர 10 சயம் இவ்வாறு வரவில்லை. ஆகவே நாங்கள் இறுதியாக பார்த்தால் இது 5 தர 10 சயம் 3 மூல் இங்கே இன்றது, இங்கு இல்லை, இங்கு 0.5 தர 10 சயம் 3 மூல் இங்கே வருது. ஆகவே இதை வைத்துக் கொண்டுதான் இது ஒரு நிச்சயமாக இது ஒரு தாங்கட் கரைசலாக இருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் கரைப்போம். ஆகவே தாங்கட் கரைசல் pHக்கான சமன்பாடு pH சமன் மைனஸ் log, அதாவது pH சமன் pKa சக log பின் செறிவின் கீழ் அமிலத்தின் செறிவினாக கதைப்போம். கீழ் அமிலமினாக கதைப்போம். ஆகவே இங்கு தந்திருப்பது பிள்ளை pH 6.2 என்று சொல்லி pH 6.2 அங்கால pKa சக log இந்த உப்பு 0.5 தர 10 சயம் மூலின் கீழ் விளைவிட கன அளவு 100 தர 10 சயம் 3. இங்கேயும் இது உப்பு, அதே போல் அமிலம் 5 தர 10 சயம் 3 மூலிக்கு 100 தர 10 சயம் 3 டெசிமீட்டர் கனம். ஆகவே நாங்கள் இதை எழுதலாம் 6.2 சமன் pKa சக உங்களுக்கு தெரியும் log 1 கீழ் 10 சொல்லுவோம், அல்லது சய log 10 என்று சொல்லுவோம். சய log 10 என்று சொல்லுவோம். சய log 10 சொன்னால் சய 1 என்று சொல்லிடுவோம். ஆகவே இங்கு -1 என்று சொல்லி வருது. ஆகவே pKa சமன் இது என்னவா மாறப்போகுது 7.2
2ஆக மாறப்போகுது. ஆகவே இங்க pKa வந்து 7.2ஆக வந்தால் அந்த கேள்வி இருக்காங்க pKa தான் கேட்டிருக்கிறான். ஆகவே உங்களால விடைய யோசிக்கலாம். 5வது விட அவங்களுக்கு பொருத்தமாக வந்திருக்கு. ஆகவே இந்த இவ்வாறான வினாக்கள்ல பாருங்க. இந்த இடத்துல நாங்க pH சமன் pKa உப்பின் கீழ் அமிலம் அல்லது நாங்கள் இந்த சற்று வித்தியாசமாக இது நாங்கள் கரைப்போம் வந்து ஒரு இணை மூலம் என்று கூட கரைப்போம். இது ஒரு இணை மூலம் என்று கூட கரைப்போம். ஆகவே இவ்வாறு இலகுவாக இந்த விடைக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த வினாவை நோக்கி நாங்கள் நகர்வோம். 12வது வினாவை நோக்கி நாங்கள் வரோம். 12வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் இது தந்திருக்குது ஒரு சிக்கலாயன் பெயர் எடுக்கிறாங்க. ஒரு சிக்கலாயன் இங்க CO கொடுத்திருக்குது, CN2 NH3 4 பிளஸ் என்று சொல்லி கொடுத்துருக்குது. பிளஸ் என்று சொல்லி கொடுத்துருக்கு. இது IUPAC ஏறீடு கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் வந்து இங்கே ஏற்றம் உள்ளவர் CN மைனஸ் மார்க்கென்றால் ஏற்றம் உள்ளவர். ஆகவே இவர் -2 ஏற்றம், இவர் 0 ஏற்றத்தை கொண்டிருக்கிறது. அதை கட்டாயம் கோபோல் 3+ காணப்பட்டிருக்கிறது. கோபோல் 3+ இருந்தால் தான் இங்கே 2 பைப்பு 1+ எஞ்சி இருக்கும். ஆகவே அல்பபெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அம்மீன், இது சைனிடோடு வரப்போகுது. ஆகவே நாங்கள் இதில் பேர் அழைக்கிற மாதிரி டெட்ரா அம்மீன், அங்கால டை சயனிடோ, இங்கால கவனம் இது பிளஸ்ல முடிஞ்சிருக்கு, மைனஸ்ல இல்லை. ஆகவே அவங்க நிச்சயமாக வந்து கோபோல்ட் என்று தான் அழைக்கிறேன். கோபோல்டேட் என்று சொல்லி வர, அதாவது மைனஸ் வந்தால் தான் கோபோல்டேட். ஆகவே இங்கே நாங்கள் கோபோல்ட் என்று சொல்லி அழைக்க போகிறோம். ஆகவே கோபால்ட் 3 அயன் என்று சொல்லி அயன் என்று சொல்லுவது இது ஒரு சிக்கல் அயனாக தந்திருக்காங்கன்னா ஒரு இடைவெளி விட்டு கட்டாயம் அயன் எழுதப்படுறது. ஆகவே டெட்ரா அமி டைசைனிடோ கோபால்ட் 3 அயன் என்று சொல்லி இவ்வாறு காட்டப்படவே. ஆகவே நாங்கள் இந்த சிக்கல் அயன்கள் இவ்வாறு எழுதுறேன்னு சொல்லி கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே இங்கே உங்களுக்கு டைசயனோன்னு சொல்லி 2வது ஆன்சர் கொடுத்துருக்குது. இருந்தாலும் அது சயனோ அல்ல, நம்மளோட புதிய சிலபஸ் சயனிடோன்னு சொல்லித்தான் கட்டாயம் வரும். ஆகவே தந்ததற்குள்ள உங்களுக்கு 2வது ஆன்சர் பொருத்தமானதாக நாங்கள் புதிய முறைக்கு நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கிறோம். இருந்தாலும் 2வது ஆன்சர் அவங்களுக்கு தந்த விடையில் வழங்க முடியும். அடுத்த வினாவை நாங்கள் வருவோம். 13வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் 13வது வினாவை நாங்கள் பார்த்தால் Fe2+ கொண்ட ஒரு கரைசலில் ஒரு 50 சென்டிமீட்டர் கடன் மாதிரி என்று அமில ஊடகத்தில் 0.002 K2Cr2O7 இணைப்பு செய்யப்பட்டது. Fe2+ தாக்க புரிய தேவைப்பட்ட K2Cr2O7 கன அளவு 25 சென்டிமீட்டர் கனமாகும். நியமிப்பு 0.02 MK2Cr2O7க்கு பதிலாக 0.02 KMnO4 பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டதனில் தேவைப்பட்ட KMnO4 கன அளவு. மறைமுகமாக்கலில் இந்த வினாவை கூட ஒரு சமன்பாடு சமப்படுத்தலோட ஒரு கால்குலேஷனோட சம்பந்தப்பட்ட ஒரு வினாவில் உங்களுக்கு விளங்குது. மற்றும் நாங்கள் முதலாவது சமன்பாடு நாங்கள் பார்ப்போம். Fe2+ 2+ ஒரு கரைசலில் 50 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லியிருக்கிறான். அங்கால K2Cr2O7 அமில ஊடகத்தில் Cr2O7 2- ஆக H+ இது 0.02 என்று கொடுத்திருக்கிறது. நியமிப்பு செய்யப்படுது. ஆக இங்கே நிகழக்கூடிய நாங்கள் தாக்கத்துக்கு வந்தால்
இங்கு அமில ஊடகத்தில் Fe2 plus Fe3 plus ஆக ஒட்சியேற்றப்பட்டது. அதே நேரம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து Cr வந்து Cr3 plus ஒரு பச்சை நிறமாக மாறும் என்று உங்களுக்கு தெரியும். உங்களோட Cr3 plus ஆக மாறும். இங்கால எல்லாம் எனக்கு தெரியல, ஒரு வினாவுக்கு அவசியம் இல்லை. அங்கே நீர் வரப்போகுது. இதை சமப்படுத்துவோம். 2 plus 3 plus ஆக மாறினால் ஒரு இலக்கு, பிளஸ் 6 plus 3 ஆக மாறினால் 3, 2 குரோமியம் 6. ஆகவே இங்கு 6க்கு 1 என்ற விகிதம் தான் இங்குள்ள மோல் விகிதம். 6க்கு 1 என்ற மோல் விகிதம் தான் இங்குள்ள மோல் விகிதம். ஆகவே இங்க கன அளவு 25 சென்டிமீட்டர் கனம் என்று கொடுத்திருக்கு. அப்ப இதை வைத்துக் கொண்டு உங்களால என்னத்தை கண்டுபிடிக்கலாம் என்றால் இந்த Fe2 plus செறிவை கண்டுபிடிக்கலாம். அதாவது NFe2 plus இன் கீழ் NCr2O72 minus உங்களுக்கு தெரியும் வந்து R இன் கீழ் 1. ஆகவே Fe2 plus செறிவு தெரியாது. கன அளவு 50 தரத்தின் 3 டெசிமீட்டர் கனம். கீழே Cr உங்களுக்கு தெரியும் வந்து 0.02 மோல் டெசிமீட்டர் -3. கனவளவு 25 டெசிமீட்டர் கனம். 6 கீழ் 1. ஆகவே இதை சுருக்கினால் 2 தடவை என்று தெரியும். ஆகவே இங்க செறிவு, இதன்படி நீங்க செறிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்க 2 வருது. ஆகவே 0.01 0.06 மோல் டெசிமீட்டர் -3 டெசிமீட்டர். இப்போ அடுத்த பிரச்சனை வாங்க. இது என்ன செய்வாங்க, இந்த சமயம் இந்த K2Cr2க்கு பதிலாக K-MnO4 பயன்படுத்தும். அப்ப இதே Fe2 plus இதில் 50 சென்டிமீட்டர் இப்போ செறிவு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. 0.06 என்னன்னு சொல்லி யாரை நீங்கள் பாவிக்கிறீங்க? K-MnO4 பாவிக்கிறீங்க. K-MnO4 பாவித்தால் அந்த K-MnO4 செறிவில் வந்து இருக்குது 0.02 என்று சொல்லி அந்த கேள்விங்க கன அளவு எவ்வளவு என்று சொல்லப்படாது. ஆகவே இங்க வந்து தெரியும் வந்து Fe3 plus ஆக ஒட்சியேற்றப்படுது. இங்கால MnO4 மைனஸ் எவ்வளவு, ஆகவே Mn2 plus ஆக மாறுது. இங்க நாங்க மோல் விகிதத்தை பீசமான விகிதத்தை பார்த்தால் 2 plus 3 plus ஆக மாறினாலும் உண்டு. இங்கால +7 +2 ஆக மாறினாலும் 5. 6 எழுதினால் இங்கால 1 இங்கால 5. ஆகவே உங்களுக்கு இந்த இடத்துல விளங்குது Fe2 plus இன் கீழ் MnO4 மைனஸ் இந்த இடத்துல விளங்குது 5 இன் கீழ் 1 என்று சொல்லுது. ஆகவே Fe2 plus செறிவு தெரியும் 0.06 என்பது கன அளவு தெரியும் 50 தர 10 அதில் நாங்கள் 50 போடுவோம். சென்டிமீட்டர் தேவை அரை கீழே இதில் செறிவு தெரியும் 0.02 கன அளவு தெரியாது. ஆகவே விட என்ன வரப்போது 5. ஆகவே நாங்கள் B எடுத்தால் இதிலிருந்து B சமன் நாங்கள் சுருக்கினால் இது சுருக்கினால் இது 3 தடவை. ஆகவே 3 தர 50 கீழ் 5 சென்டிமீட்டர் கனம். ஆகவே B சமன் 30 சென்டிமீட்டர் கனம். இது ஒரு சாதாரண கால்குலேஷன் தியரி. உங்களுக்கு நீங்கள் தெரிய வேண்டும். இந்த பீசமான விகிதத்தை பார்த்து வைத்துக்கொண்டு எவ்வாறு கண்டுபிடிக்கும். அழகு மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவில் வண்ண பொறுத்தவரை அவளுக்கு பெரிய அளவில் அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எவ்வாறு இந்த சமன்பாடு
இந்த முன்பக்கம் உள்ள பீசமான புனகங்களை இவ்வாறு எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த ஐடியா இந்த வினால கட்டாயம் உங்களுக்கு சம்பந்தப்படுது. அதை இவ்வாறு பார்க்கும்போது உங்களுக்கு 5வது விடையை நோக்கி நகரலாம். இல்லை 14வது கேள்வி நோக்கி நாங்கள் வருவோம். நாங்கள் 14வது கேள்வி நோக்கி நாங்கள் வருவோம். 14வது கேள்வியில இங்க ஒரு முதன்மை தாக்கம் ஒன்று தந்திருக்குது. ஏ வாயு, பி வாயு, சி வாயு வந்து கொடுத்திருக்குது. இந்த கொட்டு சொல்றாங்க வெப்பநிலை தீயில தாக்க வீத மாறிலி கே ஆகும். ஏயின் எண் மூலம் பியின் எண் மூலம். ஆகவே நாங்கள் ஆரம்பத்தில் ஏட எண் மூலா பிட எண் மூலா. ஆகவே நாங்கள் சமநிலை பார்ப்போம். சமநிலையில் n மைனஸ் எக்ஸ் n மைனஸ் எக்ஸ். ஆகவே நாங்கள் இங்கே எக்ஸ்ன்னு எடுப்போம். நாங்கள் இதை சரிவாக மாற்றினால் உங்களுக்கு தெரியும் வந்து கனளவு v என்று கொடுத்துருக்குறாங்க. ஆகவே கனளவு v என்று கொடுத்துருக்குறாங்க. ஆகவே சரிவாக இவ்வாறு மாற்ற முடியும். ரைட். ஒரு விரைத்த கொள்கலத்தில் கலக்கப்பட்டு தாக்கம் பிரிவிடப்பட்டன. அகிலவாயு மாறிலி 6 ஆகவும் நேரடியில் தாக்க வீதம் கியூவாகவும் இருக்கும். நேரடியில் கொள்கலத்தில் அமுக்கம் பியை குறிப்பது. ஆகவே நாங்கள் நேரம் டீல நேரம் டீயை குறிக்குது. நேரம் டீயை குறிக்குது. அங்க தாக்க வீதத்துக்கான இது தந்திருக்கிறாங்க. தாக்க வீதம் கியூ என்று சொல்றது. கியூ சமன் தாக்க வீதம் கியூ என்று சொல்றது. மேலே கொடுக்கலாம் வந்து ஏ வாயோட வந்து பி இங்க ஒரு சிம்பிள் கே தான் இருக்கு இல்லையா? சிம்பிள் கேயோட சிம்பிள் கே ஏ வாயோட முதலாம் அடுக்கு பி வாயோட அது ஏன் முதலாம் அடுக்கு இது முதன்மை தாக்கம் என்று தந்திருக்குது. ஆகவே முதன்மை தாக்கம் என்று சொல்றது பிசுமான குணகத்துக்கு நேரடியாகவே சமனா இருக்கும் தாக்க வரிசை. ஆகவே நாங்கள் இதுல இருந்து கியூ சமன் கே இன்டு ஏ இருக்கு நாங்கள் n minus x over v இன்னொரு n minus x over v என்று போடலாம். ஆகவே q இன் கீழ் t சமன் n minus x இன் கீழ் v முழுவதின் வர்க்கம் என்று போடலாம். ஆகவே q இன் கீழ் t half என்பது n minus x over v என்று சொல்லி ஒரு சமன்பாடு நாங்கள் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு சமன்பாடு எடுத்து வைத்துக் கொள்வோம். இப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் இங்க அவங்க கேட்டது வந்து நேரம் கீழே கொள்கிறது அமுக்கம் பி. ஆகவே நாங்க PV சமன் nRT நாங்க வருவோம். வந்தால் இங்க நேரம் டீல மொத்த மூல நாங்க முதல்ல பார்த்தால் நேரம் டீல n டோட்டலுக்கு வருவோம். n டோட்டல் என்று சொல்றது n minus x ஆக n minus x சக x. ஆகவே 2n minus x என்று வரும்போது 2n minus x என்று சொல்லி வரும். ஆகவே நாங்கள் இதை அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணினால் PV சமன் 2n minus x into r into t. ஆகவே P சமன் 2n minus x into v RT என்று போடுவோம். ஆகவே இங்க ஒரு சிம்பிள் லாஜிக் கொண்டு நாங்க இங்க அப்ளை பண்ண போறோம். பாருங்க, இதை அப்ளை பண்ணலாம். n over v plus n minus x over v RT என்று போடலாம். ஆகவே உங்களோட விடையை நோக்கி நாங்க நகர போறோம். n minus x over v கியூபிக் p முழுவதின் half என்று போடலாம். ஆகவே p சமன் n over v plus கியூபிக் p முழுவதின் half into RT. ஆகவே ஒரு சிறந்த ஒரு வினா. நீங்க ஒரு சின்ன லாஜிக் மாதிரி நீங்க அப்ளை பண்ணித்தான் இந்த வினாவுக்கான விடையை நீங்க காண வேண்டி இருக்குது. ஆரம்பம் சமநிலை என்ற பகுதியில் போயிட்டு நீங்க கியூபிக் p கோவையை நீங்க எடுத்துக் கொள்வீங்க. மீண்டும் நீங்க PV சமன் நாட்டில போயிட்டு
சமநிலையில் நேரம் டீல மொத்த மூளை கண்டு அந்த மூளை இவ்வாறு ஒரு கணித பகுதியை நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணி நீங்க இந்த விடைய இவ்வாறு காண்பீங்க. அவை நாங்கள் அடுத்த வினாவை நோக்கி நாங்கள் காண்போம். 15வது வினாவை நோக்கி நாங்கள் வருவோம். 15வது வினாவை பார்க்கணுங்க. A, B என்னும் ஆவிப்பரப்புள்ள திரவங்கள் கலக்கப்படும் போது ஒரு இலட்சிய கரைசலை உண்டாக்குகின்றன. A, B என்னும் திரவங்கள் இலட்சிய கரைசலை உருவாக்குதுன்னு சொன்னால் இந்த கதை தெரியும். AB ஆவியோட சமநிலையில் காணப்படுது. ஆகவே திரவத்தில் XA வந்து 0.2, XA வந்து 0.2, XB வந்து 0.8. இது என்ன பண்ணுது? இதுல இருந்து எவ்வாறு மாறுது இது AB XA வந்து 0.6 ஆகவும் XB வந்து 0.4 ஆகும். மாற்றப்படும் போது திரவத்தின் சமநிலையில் உள்ள ஆவியவத்தின் அமுக்கம் 2 மடங்காவதாக அவதானிக்கப்பட்டது. அப்ப இங்குள்ள அமுக்கம் 2 மடங்காக அவதானிக்கப்பட்டது. 2 மடங்காக்கப்பட்டது. மேற்குறித்த செயல்முறையின் போது தொகுதி ஒரு மாற வெப்பநிலையில் பேணப்பட்டது. இவ்வெப்பநிலையில் A, B ஆகியவற்றின் நிரம்பலாவிய அமுக்கங்கள் முறையே P0A, P0B ஆகும். நிரம்பலாவிய அமுக்கங்கள் P0A, P0B அது மாறாது. வெப்பநிலையில மாத்திரம் தங்கி இருக்கிறதால பின்வரும் தொடர்புகள் எது சரியானதுன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவத்தையில் வரக்கூடிய ஒரு கால்குலேஷன் தான். அவங்களுக்கு 2 சமன்பாடு பொதுவாக இருக்குது. நாங்கள் PA வாயு வந்து சொல்றது XA திரவம் P0A என்று நாங்கள் அப்ளை பண்ணோம். இந்த தொகுதிக்கு நாம் இதை அப்ளை பண்ணினால் இதிலிருந்து PA சமம் XA சொல்றது 0.2 கீழ் 1 இல்லையா? இது கூட்டினால் ஒன்று தானே. 0.2 P0A என்று வரும். அதே போல இங்கு PB என்று சொன்னால் 0.8 P0B என்று சொல்லி வரும். P0B என்று சொல்லி வரும். இங்கால நாங்கள் இதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணினால் PA சமம் 0.6 P0A, PB சமன் 0.4 P0B. நிஜமாகவே இல்லை, இது வித்தியாசமானது. அதை இவ்வாறு அப்ளை பண்ணலாம். இங்கால உள்ள PT என்று சொல்றது, இங்கால உள்ள PT என்று சொல்றது 0.2 P0A ஆக 0.8 P0B. இங்கால உள்ள நான் இதை PT டேஷ் என்று போடுறேன். இதை நான் டேஷ் என்று போடுறேன். 0.6 P0A சக 0.4 P0B. ஆகவே இதை போல இது 2 மடங்கு என்பதால் இது சமன். ஆகவே சுருக்கினால் 0.6 P0A சக 0.4 P0B சமன். இது 2 மடங்கு என்பது இது 2ஆல் நாம் பெருக்குவோம். 2ஆல் பெருக்கினால் 0.2 P0A சக 0.8 P0B என்று சொல்லுவார். இப்ப நீங்க இதுல இருந்து நம்மளுக்கு இலகுவாக முடிவெடுங்க. 0.6ல 0.4 போனால் 0.2 P0A சமம் 1.6 1.6ல
0.4 போனால் 1.2 T0D என்று இதிலிருந்து பாருங்க T0A T0B என்பது 1.2 கீழ் 0.2 ஆகவே R என்ற முடிவுக்கு வர முடியும். இவ்வாறு இந்த அளவு நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நான் உங்களுக்கு தியரியை சொல்ல இருக்கிறேன், இவ்வாறு இந்த தியரி அப்ளை பண்ணலாம்னு கதைச்சு நாங்கள் இந்த வினாக்கள் அடுத்த தொடர்ச்சி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம்.